ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சென்னை நகர்ல மீன் வாங்குறதுக்குன்னு ஒரு ஐடியலான லொகேஷன் ஒண்ணு இருக்கும் அப்படின்னா, அது நம்ம சென்னை மெரினா பீச்க்கு கிட்ட இருக்கிற லைட் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்கிற லூப் ரோட் தான். இப்படி லைட் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்கிற இந்த லூப் ரோட்ல நொச்சிக்குப்பம், டொம்னிக்குப்பம், சீனிவாசபுரம் போன்ற பகுதிகள் இருக்கு. இந்த பகுதியில வசிக்கிற பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு மீன் பொடி தொழில சார்ந்து இருக்காங்க. அப்படி இல்லன்னா மீன் வியாபாரத்த நம்பி இருக்கிறவங்களா இருக்காங்க. மெரினா பீச் கடல் பகுதியில பிடிக்கப்படும் பெரும்பாலான மீன்கள் எல்லாத்தையுமே இந்த லூப் ரோட் சாலையில வச்சு விற்பனை செய்யறது வழக்கம். இப்படி இந்த லூப் ரோட்ல ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் இந்த லூப் ரோடுக்கு வந்து மீன் வாங்குறத ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த பகுதியில ஏகப்பட்ட கூட்ட நெரிசல் ஏற்படுறத நம்மளால அன்றாடம் பார்க்க முடியும். இப்படி ஒரு பக்கம் மக்கள் அதிகமா வர, இன்னொரு பக்கம் சாலையோரம் தான் இவங்களும் கடையை அமைச்சிருக்கிறதுனால வாகன போக்குவரத்துக்கு பெரிய ஒரு இடையூறா இருக்கு. இதனால காலை பகுதி அதுவும் எஸ்பெஷலா மார்னிங் டைம்ல வந்து சண்டே எல்லாம் போனீங்க அப்படின்னாலே உங்களால வண்டியை விட்டுட்டு திரும்ப மீன் வாங்கிட்டு வர முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசலானது இருக்கும். ஹெவி டிராஃபிக் ஜாம்ஸை இந்த பகுதியில் உங்களால பார்க்க முடியும். இந்த பிரச்சனையை மனதில் கொண்டு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பகுதியில் ஒரு மீன் மார்க்கெட்டை போன வருடம் ஏப்ரல் மாதம் மாதிரி கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி கட்டப்பட்டு வந்த இந்த மீன் மார்க்கெட்டுடைய பணிகளானது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா முழுமையா நிறைவடைஞ்சிருக்கு. இந்த மீன் மார்க்கெட்டுடைய பணிகள் முடிஞ்சிருந்தாலுமே, இந்த மீன் மார்க்கெட்ல ஸ்டால்ஸ், அதாவது வியாபாரிகள் போய் அவங்க கடைய போடுறதுக்கான ஸ்டால்ஸ்க்கான அலாட்மெண்ட் செய்யப்படாம இருந்தது. ஸோ இந்த ஒரு நிலையில இந்த மீன் மார்க்கெட்டுக்கான ஸ்டால் அலாட்மெண்ட் நாளை தொடங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த மீன் மார்க்கெட்ல இருக்கிற 360 ஸ்டால்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 357 ஸ்டால்ஸ்க்கான அலாட்மெண்ட் இந்த வாரம் முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்படி ஒருவேளை யாருக்காவது ஸ்டால்ஸ் அலாட் ஆகல அப்படின்னா, அதற்கான மாற்று விஷயங்களையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த ஸ்டால்ஸோட அலாட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இந்த மீன் மார்க்கெட் ஆனது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி வரும் பட்சத்தில் நிச்சயமா லூப் ரோட்ல டிராஃபிக் கன்ஜெஷன் ஆனது குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். இந்த பகுதியில் வியாபாரம் செஞ்சு வந்த எல்லா மீன் வியாபாரிகளுக்குமே ஸ்டால்ஸ் கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமா அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா அமையும். இன் நியர் ஃபியூச்சர் லைட் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்கிற லூப் ரோட்ல போய் நீங்க உங்க வண்டியை நிறுத்திட்டு என்னடா மீன் கடை எதுவுமே காணோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இங்க இருந்த மீன் கடை எல்லாமே அந்த மீன் மார்க்கெட்டுக்குள்ள போயிருக்கும். இதே மாதிரி சேனல் இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.